இவ்ளோ சுட்டி வச்சிருந்து ஏன் சுட்டி போடாம? என்ன? எல்லாம் என் மாமாவோடது இல்ல, சிலதெல்லாம் எந்த. அன்னைக்கு வந்து மாப்பிள்ள பார்த்தாங்களே, என்னமா ஆச்சு? அது கையை விட்டு போயிடுச்சு, வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சாலே டென்ஷன் ஆகுது. நம்ம தான் மனுஷங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். கடவுள் நிச்சயம் வழி காட்டுவாருமா. சுகோட மனசு எப்படிப்பட்டதுன்னு இந்த பஞ்சாயத்துல எல்லாருக்குமே தெரியும். அப்படிலாம் சொல்லாதீங்க, மாமா மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. உள்ள போடா. சரி சரி வா கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. டாடா சொல்லு. டாடா. சரி போடா. நான் கிளம்புறேன்னு வரேன் பாட்டி. சீக்கிரம் வா. என்ன சிரிச்சது பத்தாதா? இப்போ இங்க இந்த இடத்துல பணத்தை கொடுத்தா உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்ல யார் வந்து சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன் தலை எப்படி உருண்டோடுன்னு பாரு. கேரண்டியா? இந்த ஆள் கவுக்க மாட்டான்ல? கண்டிப்பா மாட்டான். அப்படின்னா நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அப்ரோச் பண்ணணும். ஸ்டெப் 1 சிரிப்பு, ஸ்டெப் 2 நம்பரை கேட்கணும், ஸ்டெப் 3 காதல், ஸ்டெப் 4 ஓடி போயிடணும். இப்போ ஸ்டெப் 1 மட்டும் போதும். போ நல்லா சிரி. வயசுக்காத மரியாதை வாழ வரலாம் பேசாத. எனக்கு தேவை படம் மட்டும்தான். சொல்றது புரியுதா? கொடுத்துற தம்பி. யாராது? எனக்கு உங்க மேல பயங்கரமான ஒரு அன்பு இருக்கு. இந்த அன்பு இருக்குன்னா இந்த காதல் தான். அதேதான். காதல் என்னடா பாக்குற? போடா. எண்ணில இருந்து இந்த உங்க நம்பர் முதல்ல சொல்லுங்க. 86066000. இல்ல நான் கால் பண்றேன். வந்த வேகத்துல திரும்ப போன பொண்ணுக்கு நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? வாயில இருந்து சொல்லு விடியதானே. ஒண்ணு இல்ல. நீ முதல்ல இங்க வாடா. கூகுள் பே பண்றா. இதானே உன்னோட ஸ்டெப் பை ஸ்டெப். எனக்கு இதே அதிகம். பொள்ளாச்சி காஞ்சனா வீட்ல பாபு ராதா தம்பதிகளோட இளைய பையனான ஸ்ரீஜித் பாபு மோனஸுக்கு சுகு சுஜித் குமார் ஃப்ரெண்ட்ஸோட அனிதா ஸ்டிக்கர் ஒர்க்ஸோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்ரீஜித் பாபு மோனஸ். அண்ணா நல்ல ஆடி அசைஞ்சு பண்ணுனே. என்னது இதுதான் கடைசி எடுத்ததா? ஆமா. சரி ரீட்டா கேடு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. நீ பாரு சுமதி, இதெல்லாம் சரி பண்ண முடியாது. இதுல மோட்டரே போயிடுச்சு. ஒரு பழைய மோட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கூட. இந்த மிக்ஸில உருப்படியா இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாயங்காலம் துவையில அரைக்கணும். நான் வேணா துவையில எங்க வீட்டுல அரைச்சு கொண்டு வருவா. என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்துறேன். அப்படின்னா ஒரு 7:30 மணிக்கு எடுத்துட்டு வந்து கொடு. இது 7:30 மணி. ஏய் நான் சும்மா சொன்னேன். என்ன அதெல்லாம் பண்ண முடியாது. இப்படி இது திறந்து வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சுகண்ணா? இங்க பாருமா, கேமரா போன்ல எடுத்து போட்டோ கைக்கு வர மாதிரி மட்டும் வரட்டும். எங்க அலப்பறைய தாங்க மாட்டேன். பேக்ல ஒரு கவர் வரும். சுகண்ணா, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. நல்ல பையன் யாராவது இருந்தா சொல்லுங்களேன். பெரிய வருமானம் இருக்கிற கடை தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தான் வேலை இருக்குல்ல. சரி பார்க்கலாம். மாங்காய் துவையல் போதும். கரெக்டா 7:30 மணிக்கு. பாவம், அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பிடிக்கணும்டா. நமக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருக்காங்களா? ஐயோ அண்ணா, அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்றாங்க அண்ணா. உங்களோட கடை எல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. டேய், அவ சுதாகரனோட தங்கச்சிடா.
சுதாகனுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். அப்புறம் கடையோட விஷயம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போய் கோயம்புத்தூர்ல பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்தா அப்புறம் எல்லாம் மாறிடும். அங்கேயா போறீங்க? நானும் இவனும் ட்ரெயின்ல போறோம். ட்ரெயினா? புல்லட்ல போங்க. புல்லட்ல போலாமே. நம்ம ரெண்டு பேரும் அப்ப இவனை கூட்டு போறோம். அவனையும் கூட்டு போலாம். இன்னொரு வண்டியில போலாம். நான் வேணா யார்ட்டா வண்டி வாங்கிட்டு வரேன். அப்படியே அங்க சரக்கு டெஸ்ட் பண்ணிடலாம். சரி, அப்ப அப்படியே பண்ணிடலாம். நீ மாத்தணும் வண்டி எடு. என்ன இந்த மனுஷன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு? அக்கா மேட்டரே தான் பிரச்சனையா இருக்கும். அக்காவா? தலைவர் பொண்டாட்டி உனக்கு அக்காவா? யாரா அக்கா? என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? வயசா முக்கியம், பதவிதான் முக்கியம். டேய், அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கரெக்டா தானே சொன்ன? உங்க நம்பரை தப்பா சொல்லுவனா? இல்லடா, நீ நம்பர் ரொம்ப வேகமா சொன்ன, அவளுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி இல்ல தல, இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. இல்லனா அவள மாதிரியான ஒரு சூப்பரான பொண்ணு உங்கள மாதிரி கஞ்ச பிஸ்னரிய பார்த்து லவ் பண்ணுவாளா? டேய், ஒருவேளை அந்த பொண்ணு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம்ல. அப்படின்னா கண்டிப்பா 2 நாளைக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் அதுன்னு சொல்லி கூப்பிடுவா. டேய், அவ என்ன பார்த்து சிரிச்ச சிரிப்பை பாத்தியா? அந்த சிரிப்புல தெரிஞ்சதுடா அவளுக்கு என் மேல இருக்கிற அது ஒருவேளை உங்களை பார்த்து கிண்டல் பண்றதுக்கு சிரிச்சிருப்பாளோ என்னவோ. உன்ன அது இங்க தாடா. அவளா இருப்பாளோ? என்னடா பண்ற? சும்மா ஹலோ ஹலோ பீட்டர் டார்லிங், நான் தான் உங்க ஆள் பேசுறேன். நம்ம அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓ. நான் கூப்பிடுறேன். என் செல்லம். இருக்கட்டும். என்ன என் செல்லமா? ஆமா, அக்கா என்ன சொன்னாங்க? பீட்டரான்னு கேட்டா, ஆ, நம்ம லவ் அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆ, நாளைக்கு கூப்பிடுறேன், ம். என் அன்பு செல்லமே. இது எதுக்கு? நான் என்ன கல்ஃபுக்கா போறேன்? நீ பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது ஊருக்கு போய்கிட்டே இருப்ப, அதான் எடுத்து இதெல்லாம் வச்சேன். எடுத்துட்டு போ, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இங்க பாருங்கண்ணே, ஊருக்கா மட்டும் எடுத்துக்கோங்களேன், ஆ? யூஸ் ஆகும். ஓ, ஊருக்கா இருக்கட்டும்னு சொல்றியா? ஊருக்கா இருக்கட்டும், ஊருட வேண்டாம். இந்தாடா. டேய் சுகு, அடுத்த வாரம் லேடிஸ் எல்லாரும் டூருக்கு போறோம். அதுக்குள்ள நீ வந்துருவல்ல? அதான் நாளைக்கு நான் வந்துருவேன்ல. ஆ, மழை ஜாஸ்தியா இருக்கு, பைக்ல போக வேண்டாம், நம்ம கம்பெனி வண்டி எடுத்துட்டு போ. ச்சே, எங்கேயாவது போலான்னு கிளம்புனா உடனே ஆரம்பிச்சிடுவாரு. நாங்க எப்படியாவது போய்க்கிறோம். அதுவும் சரி. போ